ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லான சாஃப்டான ரெயின்போ கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தயிர் வந்து நம்ம ரெடி பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு காய்ச்சின பால் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா தயிராக நல்லா உறைஞ்சி வரட்டும். நீங்கள் இப்படி செய்யலை அப்படின்னா இதுக்கு பதிலாக 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைனா 4 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக்கி தயிர் மாதிரி நல்லா உறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரெஷ் தயிரை சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவு எண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க, ஃப்ளேவர் எதுவும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் அந்த தயிர் வந்து நல்லா ஒன்றா கோட் ஆகி வரணும், அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா சலிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கேக் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த பால் எண்ணெய் தயிரோட எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரையாக சேர்க்குறீங்கன்னா 1 கப் அளவு சர்க்கரையை அந்த நம்ம தயிர் எண்ணெய் சேர்க்கும் போதே சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இங்கே 1 கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான். காய்ச்சின பாலாக இருந்தால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு பால் இதுக்கு வந்து சரியாக இருக்குங்க. இதோட உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண தயிர் வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம கடையில் வாங்கின தயிர் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் கேக் வேணுமோ அந்த எசன்ஸை வந்து நீங்கள் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எந்த கெட்டியும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ண டின் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இன்றைக்கி கலர் கேக்காக ரெயின்போ கேக்காக பண்ண போகிறோம். நான் இதுக்கு 4 கலர் இன்றைக்கி சேர்க்க போகிறோம், அதனால 4 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை நல்லா ஈக்குவலாக 4 பவுல்லையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 4 பவுல்லையும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 4 கலர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜெல் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பவுடர் சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, இந்த மாதிரி ஜெல்லாக சேர்த்துக்கோங்க, அப்போ நல்ல கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி என்னென்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா க்ரீன், ப்ளூ, ரெட், பிங்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கேக் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்காது. இப்போ இதே போல் எல்லா கலரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் இந்த 4 கலர் தான் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா வந்து 2 கலர் ஆட் பண்ணி கூட ஒரு 5-6 கலராக கூட பண்ணிக்கலாம். நல்லாவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம 4 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இங்கே நான் ரவுண்ட் சைஸ் டின்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரஷ் வச்சு. இப்போ இதில் பட்டர் பேப்பர் போட்டு நம்ம நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் சைட்லேயும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைடில் போடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கேக்கு, நல்லா காந்தாத. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு அதை வந்து நீங்கள் பரப்பி விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சேர்த்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே அடுத்தடுத்த கலரை லைட்டாக பொறுமையாக ஊற்றி விட்டுருங்க, அதுவே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ அதே போல் 4 கலரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கலரையும் சேர்த்தாச்சு. இதில் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா நீட்டாக அடிப்பக்கத்துலேருந்து இழுத்து விடுங்க. அப்போ இது ஒரு பூ மாதிரி கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ரவுண்ட் பூ மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பூ வேணுமோ போட்டுக்கலாம், இல்லை கோடு மாதிரி கூட போட்டு விட்டுக்கலாம். நிறைய டிசைனில் செய்யலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விட்டுட்டேன். இது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ணிடலாம்.
இன்றைக்கி நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். இங்கே குக்கரை வந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு போடாமல் தான் பேக் பண்ண போகிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னை வச்சிடலாம். கேக் டின்னு வந்து நமக்கு சுற்றிலும் கொஞ்சம் கேப் இருக்கணும், ரொம்ப உரசாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மூடிடலாம். விசில் கேஸ்கட் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எனக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். இப்போ ஒட்டாத வந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ இங்கே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். சைடில் மேலே உள்ள பட்டர் பேப்பர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எடுக்கும் போதே தெரியும், நல்லா அவ்வளோ ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் க்ரீம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லேயராக கட் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு என்ன மாதிரி வேணாலும் டிசைனில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் விட்டுருக்கேன். இதில் வந்து க்ரீம் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்டிவாக. கண்டிப்பாக இந்த ரெயின்போ கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.